கமலாசிரியம் ஸ்ரீசைல்நாதனயம் ஸ்ரீராமேஸ்வரம் குருமஜே ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் சுவாமி மணவாள மாமுடி வைபவத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடக்கமாக குருபரம்பரை தியானம் குமுதவேல் நாச்சியார் அவர்கள் அருளி செய்வார்கள். அஸ்மத் குருப்பியோ நமக, அஸ்மத் பரமகுருப்பியோ நமக, அஸ்மத் சர்வகுருப்பியோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீ பராங்குசதாசாய நமக, ஸ்ரீமத் யாமுன முனையே நமக, ஸ்ரீராம மிஸ்ராய நமக, ஸ்ரீ புண்டரிகாஷாய நமக, ஸ்ரீமன் நாதமுனையே நமக, ஸ்ரீமதே சடகோபாய நமக, ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமக, ஸ்ரீயை நமக, ஸ்ரீதராய நமக. ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கிருபையினால் சுவாமி மணவாள மாமுடைய மகா அற்புதமான இந்த லோகத்தை உய்விப்பதான திவ்யமான சரித்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு திருவேங்கடத்தில் கோயில் கந்தாடை அண்ணன் சுவாமி அவர்களிடம் அயோத்தியா ராமானுஜதாச சுவாமிகள் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு திருவேங்கடமுடையானை சேவிக்க சென்ற பொழுது திருவேங்கடமுடையான் மிகவும் உகந்து அவருக்கு தீர்த்த பிரசாதங்கள் எல்லாம் சிறப்பாக சாதித்து அந்த அயோத்தியா ராமானுஜதாச சுவாமிகளுக்கு கந்தாடை ராமானுஜ ஐயங்கார் என்று திருநாமம் சாதித்து, இதுவே உமக்கு எப்பொழுதும் திருநாமம் ஆகட்டும் என்று சாதித்ததாக பார்த்தோம். எல்லா சுவாமிகளும் சந்தோஷப்பட்டார்கள். அந்த வைபவம் சிறப்பாக முடிந்த பிறகு கோயில் அனந்தான் பிள்ளை சுவாமி திருமாளிக்கு கோயில் கந்தாடை அண்ணன் சுவாமிகள் எழுந்திருந்தார்கள். இங்கிருந்து சென்றிருந்த ஜீர் சுவாமிகளும் ஆச்சாரிய சுவாமிகளும் ஸ்ரீ வைஷ்ணவ சுவாமிகளும் அங்கெழுந்திருக்கக்கூடிய அத்தனை சுவாமிகளுக்கும் ஸ்ரீ அண்ணன் சுவாமிகள் எழுந்தெழுப்பது மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. மிகுந்த ஆர்வத்தோடு ஈடுபாட்டோடு உபசரித்துக் கொண்டிருந்தார்கள். மறுநாள் திருமலையில் இருந்து கந்தாடை அண்ணன் சுவாமி அவர்கள் பயணம் புறப்பட இருக்கிறார்கள். திருவேங்கடமுடையான் சன்னதிக்கு சென்று மங்களாசாசனம் செய்துவிட்டு தாம் திருக்கட்சி வழியாக திருவரங்கம் செல்ல இருப்பதை விண்ணப்பித்தார்கள். அப்பொழுது திருவேங்கடமுடையான் அண்ணன் சுவாமி அவர்களே, மிகுந்த சந்தோஷம் உகப்படைந்தோம் உம்முடைய மங்களாசாசனத்தினால். உம்முடைய சிஷ்யராகிய நேற்றைக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்தீரே, அந்த சிஷ்யர் கந்தாடை ராமானுஜ ஐயங்கார் என்று சொல்லக்கூடிய அந்த சிஷ்யர் உமக்கு பல்லாக்கு மற்ற மரியாதைகளை எல்லாம் செய்வார்கள். அதை மறுக்காமல் ஏற்று திருவரங்கம் செல்ல வேண்டும். இங்கிருந்து திருமலையிலிருந்து திரு பல்லாக்கில்தான் நீ பயணப்பட வேண்டும் என்று திருவேங்கடமுடையான் சாதித்தார்கள். அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். எல்லா சுவாமிகளும் வழி அனுப்ப திருமலையிலிருந்து புறப்பட தயாரானார்கள்.
அப்பொழுது அண்ணன் சாமி அவர்கள் ஒரு நிபந்தனை சொன்னார்கள். எமக்கு முன்பாக எல்லா சாமிகளும் சென்று விடுங்கள், அடியன் பின் வருகிறேன், உங்களோடு சேர்ந்து இந்த திருப்பல்லாக்கில் வருவது அடியனுக்கு உகப்பாக தோணவில்லை. திருவேங்கடமுடைய நியமித்ததினால் திருப்பல்லாக்கில் பயணப்படுகிறேன், ஆனால் உம்மோடு சேர்ந்து வேண்டாம், நீங்கள் முன்னே செல்ல அடியேங்கள் பின்னே இருந்து உங்களை சேவித்துக் கொண்டு வருகிறோம் என்று ஒரு பரலாங் முன்னதாக எல்லா சாமிகளும் செல்ல, அண்ணன் சாமிகள் திருப்பல்லாக்கில் முன்னே செல்லுகின்ற ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டிகளை சேவித்தே பயணப்பட்டார்கள். கீழ் திருப்பதிக்கு வர கோவிந்தராஜ பெருமாளை சேவித்து மங்களாசாசனம் செய்ய, அங்கிருந்தவர்களும் வரவேற்று உபசரித்து விசேஷமாக பிரசாதங்கள்லாம் அருள, அவைகளையும் பெற்றுக்கொண்டு அப்படியே பயணப்படுகிறார்கள். திரு கச்சிமா நகரை நோக்கி அண்ணன் சாமியுடைய பயணம் அமைகிறது. அப்படி வந்து கொண்டிருக்கிற பொழுது திரு கடிகைக்கு முன்பாக எறும்பி அப்பா சாமியுடைய திவ்யமான அந்த ஊர் வருகிறது. எறும்பி வந்தது. இவர்கள் வருவதை கேள்விப்பட்டவுடனே எறும்பியப்பா சாமியுடைய திருத்தவப்பனாரும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அழகிய மணவாள தாசர்களும் திரண்டு நின்று வரவேற்றார்கள். ஆச்சரியமான ஆசீர்வாதத்தை பெற்ற சாய் மணவாள மாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற திவ்யமான சேத்திரம் திரு எறும்பி. ஏனென்றால் அந்த எறும்பில் உள்ள எல்லா மக்களுமே அழகிய மணவாள தாசர்கள். சாய் மணவாள மாமிடம் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டவர்கள்தான் அழகிய மணவாள தாசர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். ஆனால் எறும்பியப்பா சுவாமி எழுந்திருக்கக்கூடிய அந்த ஊரில் இருப்பவர்களெல்லாம் அழகிய மணவாள மாமுனி தாசர்கள் என்று சாமிகள் நியமித்தார்கள். அப்படியே யதீந்திர பிரபாவமும் எறும்பியப்பா சுவாமியுடைய திருத்தவப்பனாராகிய ஐயைகள் அப்பாவும் அழகிய மணவாள மாமுனியின் தாசர்களும் திரண்டு நின்று வரவேற்றார்கள். எப்பேற்பட்ட ஏற்றத்தை திரு எறும்பி பெற்றிருக்கிறது. திரு எறும்பியில் பிறந்தவர்களும் வந்தவர்களும் வாழுகின்றவர்களும் எப்பேற்பட்ட ஏற்றத்தை பெற்றிருக்கிறார்கள். வேறு எந்த ஸ்தலமும் இந்த ஏற்றத்தை பெறவில்லை என்பது இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்வது நல்லது. எறும்பியப்பா சாமி திருமாளிகைக்கு அண்ணன் சாமி உட்பட எல்லோரும் சென்றார்கள். ஆனால் எறும்பியப்பா சாமி அப்பொழுது எங்க இருக்கிறார்கள்? திருவரங்கத்தில் சாய் மணவாள மாமுனிகளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ திரளாக அடியார் கூட்டம் வருவதாக கேள்விப்பட்டோமே. அந்த திரளாக வந்த அடியார் கூட்டங்கள் எல்லாம் எங்கே என்று எறும்பியப்பா சாமியுடைய திருத்தவப்பனார் அண்ணன் சாமிகளை பார்த்து கேட்டார். அப்பொழுது சுத்த சத்துவம் அண்ணா சாமிகள் அதுக்கு பதில் சொன்னார்கள். திரளான வைஷ்ணவ கோஷ்டி தான் திருமலைக்கு சென்றோம். ஆனால் அண்ணன் சாமி ஒரு நிபந்தனை விதித்தார்கள்.
ஏழுமலையான் பல்லாக்கில் ஏழும்படியாக உத்தரவு பிறப்பித்து விட்டார். அதை மறுக்க முடியாது. அதே சமயத்தில் அடியார்குலாங்களோடு அடியன் மட்டும் திருப்பல்லாக்கில் வருவது அடியன் மனசுக்கு உசிதமாக தோணவில்லை. அதனால் எல்லோரும் முன்னே செல்லுங்கள், அடியன் பின்னே உங்களை சேவித்துக் கொண்டே வருகிறேன் என்று சொன்னார்கள். அந்த பிரகாரம் அவர்களெல்லாம் திரு கடிகை தடங்குன்றின் அடிவாரத்தில் கூடிய பத்மபுரத்தில் தங்கி இருக்கிறார்கள். நாங்கள் சற்று பிந்தியே வந்த காரணத்தினால் இங்கே வந்தோம் என்று சொன்னார்கள். உடனே எறும்பியப்பா சாமியுடைய திருத்தகப்பனார், அவர்களையும் அழைத்து கொண்டு வர வேண்டும் சாமி, எல்லோரும் இங்கு வர வேண்டும் சாமி என்று அந்த சுத்த சத்துவம் அண்ணா சுவாமி அழைத்து கொண்டு திருக்கடிகை குன்றத்தின் அடிவாரத்தில் எழுந்திருந்த அந்த ஜீர் சாமியில் அத்தனை பேர்களையும், ஆச்சாரி சாமியில் அத்தனை பேர்களையும், ஸ்ரீ வைஷ்ணவ சாமியில் அத்தனை பேர்களையும் திரு எறும்பிக்கு அழைத்து கொண்டு வந்து அன்றைக்கு சாமியுடைய திருமாளிகையில் எழுந்திருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமானுக்கு விசேஷமான திரு ஆராதனம், விசேஷமான பிரசாதங்கள் எல்லாம் கண்டறல பண்ணார்கள். ஏனென்றால் இந்த சம்பந்தத்தை கொடுத்ததே அந்த திருமாளியில் எழுந்திருந்த, அந்த கோயிலாழ்வாரில் எழுந்திருந்த அந்த சக்கரவர்த்தி திருமகனாகிய ஸ்ரீ ராமர் தான இப்பேற்பட்ட சம்பந்தத்தை கொடுத்தவர். சிறந்த முறையில் ததி ஆராதனை நடைபெற்றது. அதன் பிறகு மாமுனிவர் வைபவங்களை எல்லோரும் சொல்ல ஆனந்தத்தோடு அந்த ஊரில் இருந்தவர்களெல்லாம் கேட்டு பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். மறுநாள் காலையில் அங்கிருந்து புறப்பட்டு திருக்கடிகை தடன்குன்றின் மேல் எழுந்திருக்கக்கூடிய அக்காரக்கனியாகிய அந்த சர்வேஸ்வரனை மங்களாசாசனம் செய்து கீழே திருக்கோயில் எழுந்திருக்கக்கூடிய எம்பெருமானையும் மங்களாசாசனம் செய்துவிட்டு அப்படியே காஞ்சிபுரத்தை நோக்கி புறப்பட்டு வருகிறார்கள். அங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவ சுவாமிகள்லாம் அண்ணன் சுவாமிகளை வரவேற்பதற்கு ஆர்வத்தோடும் திரண்டார்கள். அப்பாச்சியார் அண்ணன் சுவாமிகள் அங்குதான் இருக்கிறார். காஞ்சிபுரம் மக்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தெள்ளத் தெளிவாக அறிவுறுத்தி பிரபத்தி மார்க்கத்தின் படி நிற்க செய்வதற்காக வேண்டியே அந்த ஊர் மக்களும் சாமி மணவாள மாமனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரகாரம் மணவாள மாமுனிகள் அந்த இடத்திலேயே அப்பாச்சியார் அண்ணாவை அறிமுகப்படுத்தி, இந்த சுவாமியை வந்து உங்களுக்கு பிரபக்தி மார்க்கத்தை செவனே போதித்து அதன் வழி நிற்கும்படி செய்வார் என்று சொன்ன பிரகாரம் அந்த சுவாமியை இங்கே அனுப்பி வைத்தார்கள். அந்த சுவாமியை இங்கே தங்கியிருந்து கொண்டு நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தெள்ளத் தெளிவாக, பிரபக்தி மார்க்கம் என்பது தெளிவாக காலட்சேபத்தினால் தான் அறிய முடியும். நம்முடைய யூகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது. பூர்வாச்சாரியருடைய ஏதாவது ஒரு கிரந்தத்தை முறைப்படி முழுமையாக காலட்சேபம் கேட்டால் நம்முடைய சம்பிரதாயம் புரிந்துவிடும். இல்லாவிட்டால் எல்லா மார்க்கங்களையும் போல பக்தி மார்க்க நிஷ்டை தான் இருக்கும், பிரபக்தி மார்க்க நிஷ்டை இருக்காது. பிரபக்தி மார்க்கத்தை சுவாபிப்பதற்குத்தான் நம்முடைய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அவதரித்தார்கள். ஆத்ம உஜ்ஜீவனத்திற்கு ஒரே ஒரு மார்க்கம் பிரபக்தி மார்க்கம் மட்டும்தான். மற்றவைகளுக்கு இப்பேற்பட்ட வலு கிடையாது. அதனால்தான் யுகந்தோறும் எம்பெருமான் அவதாரம் செய்து இந்த பிரபக்தி மார்க்கத்தையே சாபிக்கிறார். தர்மம் என்று சொன்னாலே பிரபக்தி மார்க்கம் ஒன்றுதான் தர்மம் என்பதாக நம்முடைய மூர்சுப்படி நமக்கு பறைசாட்டுகிறது. ஆக
காஞ்சியுடைய எல்லைக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே இந்த அப்பாச்சியார் அண்ணன் சுவாமி உட்பட எல்லா சுவாமிகளும் திரண்டிருந்து வரவேற்றார்கள். வருகிற வைஷ்ணவ கோஷ்டியை பார்த்து அப்பாச்சியார் அண்ணாசாமிக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. என்றால் அத்தனை பேர்களும் சாமி மணவாள மாமனின் சிஷியர்கள். நூற்றுக்கணக்கான ஸ்ரீ மணவாள மாமனுடைய சிஷியர்களை விளச்சனமா பார்த்த உடனே இவருக்கு ஆனந்தம், ஆனந்தம், பேரானந்தம். பிறவெடுத்ததின் பயனை பெற்றுவிட்டோ, ஜென்ம பலனை அடைந்து விட்டோ. ஸ்ரீ மணவாள மாமனுடைய சிஷியர்களை திரளாக பார்க்கக்கூடிய மகா பாக்கியத்தை பெற்றுவிட்டோம் என்று சொல்லி பாச்சியார் அண்ணன் சுவாமிகள் அவ்வளவு ஆனந்தப்பட்டார்கள். அப்படியே வைய மாளிகை என்று சொல்லக்கூடிய அத்திகிரி அருளாளன் எழுந்திருக்கூடிய அந்த சன்னதிக்கு சென்று கந்தாடை அண்ணன் சுவாமிகள் மங்களாசாசனம் செய்தார்கள். அப்பொழுது பேரருளாளன் இனிமேல் கந்தாடை அண்ணன் சுவாமிகளை சுவாமி கந்தாடை அண்ணன் சுவாமி என்று அழைக்க வேண்டும். சுவாமி கந்தாடை அண்ணன் சுவாமிகள் என்று அழைக்க வேண்டும் என்று பேரருளாளனே வரராஜ பெருமாளே சாதித்தார்கள். ஏனென்றால் ஸ்ரீ மணவாள மாமனுடைய மனதை முழுமையாக உகப்படைய செய்யக்கூடிய பூர்ணமான பரிபூர்ணமான மகாத்மா கந்தாடை அண்ணன் சுவாமிகள். அதனால தான் காஞ்சி வரராஜ பெருமாள் இனிமேல் சுவாமி கந்தாடை அண்ணன் சுவாமி என்று அழைக்கட்டும் என்று சூட்டினார்கள். ஆக மங்களாசாசனம் செய்துவிட்டு இவர்களுக்காக தங்குவதற்கு சிறப்பான ஏற்பாடு செய்து இருந்தார்கள். அங்கே சில நாள் தங்கியிருந்து தினமும் மங்களாசாசனம் நடைபெற்றது. அப்போ அங்கு இருக்கும் காலத்தில் சுவாமி கந்தாடை அண்ணன் சுவாமிகள் சாலை கிணறு பகவத் ராமானுஜர் தீர்த்த கைங்கரியம் செய்த கிணறு அது. பகவத் ராமானுஜரும் அந்த சாலை கிணத்திலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுஷ்டான குளத்தில் தீர்த்தமாடி இந்த சாலை கிணத்தில் தீர்த்தம் எடுத்து பேரருளாளனுக்கு திருமஞ்சன கைங்கரியத்துக்கு உதவுவார்கள். இந்த கைங்கரியத்தை திருக்கச்சில் இருந்த காலமெல்லாம் பகவத் ராமானுஜர் செய்தார்கள். அதே மாதிரி முதலியாண்டான் சுவாமிகள் இங்கே வந்தபோது அவரும் அதே சாலை கிணற்று தீர்த்தத்தை எடுத்து சமர்ப்பித்தார்கள். அதுபோல முதலியாண்டான் சுவாமியுடைய திருப்பேரனார் கந்தாடை தோலப்பர் சுவாமிகள் வந்த போதும் அதே சாலை கிணத்தில் தீர்த்தம் எடுத்து பேரலானுக்கு சமர்ப்பித்தார்கள். அதே மாதிரி இப்பொழுதும் அதே வம்சத்தில் வந்த சுவாமி கந்தாடை அண்ணன் சுவாமிகளும் அதே சாலை கிணத்துக்கு தீர்த்தம் எடுக்க அப்பாச்சியார் அண்ணாவோடு சென்றார்கள். அந்த சாலை கிணத்துக்கு அப்படி என்ன ஏற்றம்? ஆதியில் அருளாளன் என்று சொல்லக்கூடிய ஒரு சுவாமி பேரருளாளனுக்கு ஒரு நந்தவனம் அமைத்தார். அந்த நந்தவனத்திற்கு அங்கே ஒரு குளம் உண்டு, அனுஷ்டான குளம் என்று பெயர். அந்த அனுஷ்டான குளத்திலிருந்து அந்த பேரருளாளன் சாத்த இருக்கின்ற அந்த நந்தவனத்துக்கு தீர்த்தம் சென்றது.
இது அந்த சுவாமிக்கு உகப்பா இல்லை. ஏன்னா எல்லா சுவாமிகளும் தீர்த்தம் ஆடுகிறார்களே, எல்லாரும் அந்த அனுஷ்டான குளத்தை தீர்த்தம் ஆடுகிறார்களே. அப்படி இருக்கக்கூடாது. தூய்மையான தீர்த்தம் நந்தவனத்துக்கு வரணும். பரிசுத்தமான தீர்த்தம் நந்தவனத்துக்கு வரணும். பரிசுத்தமான அந்த தீர்த்தத்தில் அந்த நந்தவன செடிகள் எல்லாம், கொடிகள் எல்லாம், மரங்கள் எல்லாம் புஷ்பிக்கணும். அந்த புஷ்பத்தை எடுத்து பேரலாளுக்கு சமர்ப்பிக்கணும் என்ற ஆர்வம் கொண்டு அந்த அனுஷ்டான குளத்து அருகிலேயே இந்த கிணறை தோண்டினார்கள். அது சாலையோரம் இருந்தினால் சாலை கிணறு. அப்போ அந்த சுவாமி அந்த கிணற்று நீரை மட்டும்தான் தம்முடைய நந்தவனத்துக்கு இறைத்தார்கள். சிரமப்பட்டுத்தான் நந்தவனத்துக்கு இறைத்து செடிகளை வளர்த்து பூக்களை எடுத்து மாலைகளாக்கி புஷ்ப கைங்கரியம் செய்தார்கள். அந்த கிணற்று நீர் வேறு எதுக்குமே பயன்படுத்தப்படவில்லை. பேரலாளுக்கே ஆக இருந்த கிணறு. அப்புறம் காலப்போக்கில் அதெல்லாம் நின்றுட்டுது. இப்போ அந்த கிணத்து இவர் பரமபாகவதர் லட்சணமான வைஷ்ணவர் இல்லையா? அவர் அந்த கிணத்து தீர்த்தம் மதுரமாகவே இருக்கும், சீதளம் குளிர்ச்சியாகவே இருக்கும், மனமாகவே இருக்கும். பரிபூர்ணமான பிரபன்னர் தோண்டிய கிணறல்லவா அது. மனத்தோடு குளிர்ச்சியோடு இனிமையோடு அந்த தீர்த்தம் இருக்கும். கொஞ்ச காலம் ஆச்சுது, அந்த பழக்கம் நின்றுட்டு நந்தவனம் அந்த இடங்கள்ல இருந்துச்சு. அப்படியே விளச்சனமா இல்லை. பகவத் ராமானுஜர் யாதவ பிரகாசிடம் படித்துக் கொண்டிருக்கிறார். ராமானுஜருடைய விளச்சனமான அறிவு, புத்திசாலித்தனமான கேள்வி பதில் சொல்ல முடியல. அவரால் இல்லை, ஆதிசங்கருடைய பாசியத்துக்கு ராமானுஜருடைய கேள்விக்கு ஆதிசங்கராலே பதில் சொல்ல முடியல. நம்முடைய அத்வைத சித்தாந்தமே இந்த இளையாழ்வார்னு சொல்லக்கூடிய இந்த ராமானுஜரால் பாதிப்பு வரும் என்று யாதவ பிரகாசர் தெரிந்து கொண்டு இவரை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி இவரை அழிப்பதற்காக வேண்டியே கங்கா யாத்திரை போட்டு கங்கையில மணிகர்ணிகா கட்டத்தில் இவரை எப்படியாவது தீர்த்தத்தில் அமிலச் செய்து இவருடைய பிராணனை இழக்கச் செய்திடணும். இவரை கொள்வதற்காக வேண்டியே கங்கா யாத்திரையை யாதவ பிரகாசம் போட்டார். அப்படியே யாத்திரை தொடங்கியது. இந்த ரகசியம் யாரு? எல்லா சிஷியர்களுக்கு தெரியும், ராமானுஜருக்கு மட்டும் தெரியாது. ஆனால் ராமானுஜருடைய திரு சித்தி குமாரர் கோவிந்தர் அந்த குலாத்தில் தான் இருக்கிறார், அவருக்கும் தெரியும். ஆனா யாதவ பிரகாசர் கோவிந்தரும் அந்த இளையாழ்வாராகிய ராமானுஜன் சந்திக்க விடாமல் பார்த்துக்கிடுங்கள் என்று சிசிர் உத்தரவிட்டார்கள். அதனால் ரெண்டு பேரும் சந்திக்கவே முடியலை. அப்படி சந்தித்தாலும் மற்றவர்கள் கூட இருப்பார்கள். அப்படி கூட இருக்கும்போது அவர் சொல்ல முடியாது. கோவிந்தர் துடிக்கிறார். தம்முடைய தமையனார் இல்லையா, தம்முடைய தமையனாரை கங்கையில கொலை செய்வதற்கே திட்டமிட்டு அழைத்து செல்கிறார்கள். சமயம் வாய்க்கும் என்று காத்திருக்கிறார், வாய்க்கவில்லை. விந்தியமலை காட்டு பிரதேசங்கள் சென்று விட்டார்கள். ஒரு நாள் காலை பொழுதில் பகவத் ராமானுஜர் தீர்த்தத்தை தேடி வந்தார் ஒரு பள்ளத்திற்கு. இதை கோவிந்தர் பார்த்தார்.
அப்படியே அந்த காடுகளில், அந்த செடி கொடிகளில் பவ்யமாக பவ்வி ஊர்ந்தும் தவழ்ந்தும் அந்த பழத்துக்கு வந்தார். வந்து, அண்ணா, நீர் இங்கிருந்து போயிரும். இது உண்மையிலேயே கங்கை புனித தீர்த்தம் ஆடுவதற்காக வேண்டி போடப்பட்ட திட்டம் இல்லை, உம்மை கொலை செய்வதற்காக வேண்டி போடப்பட்ட திட்டம். நீர் அப்படியே அகன்று போய்விடும் என்று சொல்லிவிட்டு அப்படியே கோவிந்தர் அந்த செடிகளுக்கும் புதர்களுக்கும் மத்தியில் ஊர்ந்தும் தவழ்ந்தும் அந்த கோஷியில் வந்து சேர்ந்தார். உடனே ராமானுஜர் அந்த இடத்தை விட்டு, அந்த பள்ளமான இடத்தை விட்டு கொஞ்ச தூரம் நடந்து வந்தார். அங்க யாதவ பிரகாசர் காலை அனுஷ்டானத்தெல்லாம் முடித்துவிட்டு பயணம் புறப்படுற போது காணவில்லை. ராமானுஜரை காணலை. அங்கங்க தேடினார்கள், காணவில்லை. முடிந்த அளவுக்கு தேடினார்கள், காணலை. ஏதோ இந்த காட்டில் என்னமோ ஆகிவிட்டது அவருக்கு. நாம் செய்ய இருப்பதை, நாம் நினைத்த காரியம் தானே பலிதமாகிவிட்டது என்று சந்தோஷப்பட்டு கொண்டு அவர்கள் கங்கை ஆற்றினை தொடர்ந்தார்கள். ராமானுஜர் கொஞ்ச தூரம் வந்தார். எந்த பக்கம் போகணும்னே தெரியல. 4 திசைகளும் ஒன்றாகவே தெரியல. வந்த வழியும் தெரியல. அப்படியே திக்கு பிரேமை, திசை பிடிச்சிட்டுன்னு சொல்றோமே, எல்லா திசையும் ஒரே திசையாத்தான் தெரியுது. எங்க போக? அடுத்து வெயில், தரையில கால் வைக்க முடியாது, கூழங்கற்க, வழி தடமெல்லாம் கிடையாது. அப்படியே திகைத்து நிற்கிற பொழுது திருக்கட்சி பேரருளாளனும் பெருந்தேவி தாயாரும் ஒரு வேடனாகவும் ஒரு வேடச்சியாகவும் வேடம் தரித்து அந்த வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ராமானுஜர் பார்த்தார், எங்கு பார்த்தாலும் ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த காட்டில் அதோ 2 பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. வந்தவர்கள் இவரை நோக்கியே வருகிறார்கள். வந்த உடனே ராமானுஜருக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. அவர்களை பார்த்து, சுவாமிகளே, நீங்க எங்க போகிறீங்க? எங்கிருந்து வருகிறீங்க? இது எந்த இடம் என்று பரிதவிக்க கேட்டார்கள். விந்தியமலை அடர்ந்த காட்டு பகுதி, கொடிய விலங்குகள்லாம் நடமாடுகிற பகுதி, மிகவும் பயங்கரமான பகுதி இந்த பகுதி. நாங்க உத்தரதேசத்திலிருந்து, சித்தாச்சிரமத்திலிருந்து சத்தியவிரத சேத்திரத்துக்கு செல்லுகிறோம். சத்தியவிரத சேத்திரம் என்று சொன்னால் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துக்கு செல்லுகிறோம். புண்ணியகோடி விமானம் எங்க இருக்கிறதோ அங்கே செல்லுகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ராமானுஜருக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. ஏன்னா இவர் அங்கதானே போகணும், அடியேங்கள் அங்கதான் போகணும் சாமி, உங்களோடு வரலாமா, என்னையும் அழைச்சிட்டு போவீங்களா என்று மருகி கேட்ட மாதிரி உருகி கேட்டார். ஸ்ரீ பேரருளாளனும் பெருந்தேவி தாயாரும் பகவத் ராமானுஜரை அழைத்து கொண்டு போகத்தானே வந்திருக்கிறார்கள். வா மகனே வா,
உம்மையும் அழைத்து செல்கிறோம் என்று நடக்கிறார்கள். சாயந்தரமாகிவிட்டது. அங்கே ஒரு தீர்த்தக்கரையில் காலையை சுத்தப்படுத்திவிட்டு அவரவர்களுக்கு உண்டான அனுஷ்டானத்தை முடித்துவிட்டு கொஞ்ச தூரம் செல்லவும் இருட்டு வந்து விட்டது. அங்கே ஒரு அரச மரம், அடர்ந்து விரிந்து இருக்கிற அந்த அரச மரம். அந்த அரச மரத்தினுடைய அடிவாரத்தில் மூவரும் தங்கினார்கள். சாப்பிடல. தங்கி படுக்கிற பொழுது அந்த வேடனாக வந்தவர் சொன்னார், பேர் என்னப்பா? இளையாழ்வார். இளையாழ்வாரா? இளையாழ்வாரா? எனக்கு பிடித்தமான பேர். காலையில் செல்வோம், இங்கே சயனிப்போம் என்று சொல்லவும் அங்கே படுத்தார்கள். அப்போ வேடத்தில் ரூபத்தில் இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயார், சுவாமி, அடியனுக்கு தாகமாக இருக்கிறது சுவாமி, தீர்த்தம் வேணும் சுவாமி அப்படின்னு சொல்ல, வேடன் ரூபத்தில் இருக்கக்கூடிய பேரருளாளன் பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது, ஒரு கேணி. அந்த தீர்த்தம் மதுரமாக இருக்கும், இனிமையாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும், மனமாக இருக்கும். விடிந்த உடனே அந்த தீர்த்தத்தை உனக்கு நான் வேண்டிய அளவு தருகிறேன், இப்போ அசந்து தூங்கு என்று அருள்படுத்தினார். இதையெல்லாம் ராமானுஜர் கேட்டுக்கொண்டே படுத்திருக்கிறவருக்கு ஏக்கம். இவர்களுக்கு நாம உதவ முடியலையே, தீர்த்தம் கேட்கிறார்கள். அந்த அம்மா தாகத்தோடு இருக்கிறாங்க. தெரிந்த இடமா இருந்தா அவர் சொல்லக்கூடிய அந்த கிணத்துக்கே போய் தீர்த்தத்தை கொண்டு வந்து கொடுப்பனே. 4 திசையும் ஒன்னாத்தானே தெரியுது, எந்த பக்கம் போகணும் பகல்லே தெரியாது, அதுல இரவு எங்க போக, உதவ முடியலையேன்னு வருத்தப்பட்டார். காலையில பறவைகள் எல்லாம் சப்தமிட்டன, சூரியோதயம் ஆகல. உடனே ராமானுஜர் எழுந்தார். அருகில் உள்ள தீர்த்த கட்டத்தில் போய் காலை கடமைகள்லாம் முடித்துவிட்டு வேகமாக அந்த அரச மரத்துக்கு வந்தா இன்னும் சூரியன் ஆகலை, சரியா விடியலை. வந்தா அந்த வேடனையும் அந்த வேடத்தையும் காணல. அவர்கள் சயனித்திருந்ததற்கான அடையாளமே இல்லை. 4 திசையும் ஓடி பார்த்தார், முடியலை. 8 திக்கும் எதிரொலிக்கும்படியாக சப்தம் போட்டு கூப்பிட்டார். இவர் கூப்பிட்ட சப்தம்தான் எதிரொலித்ததை தவிர அவர்களுடைய சப்தம் கேட்கல. விட்டுட்டோமே, அவர்களுக்கு உதவாமல், தாகம் என்று சொன்னவர்களுக்கு தண்ணி கொடுக்க உதவாமல், அடுத்து இன்னாம எங்க போவோம் என இவருக்கு வழி தெரியாத, எந்த திசையில போனோம்னு தெரியலையே, வழித்துணையா வந்தவரையும் வழிதவர விட்டுட்டோமே என்று திகைத்து இவரா உத்தேசம் பண்ணி எங்கன்னு இல்லை, ஏதோ ஒரு திசையை நோக்கி நடக்கிறார். கொஞ்ச தூரம் நடந்தாரு. அங்க 2 சாமிகள் நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. தூரத்தில் ஒரு கிணறு தெரியுது.
இந்த பக்கம் ஒரு கம்மா தெரியுது. ஏதோ ஒரு ஊர் வந்த மாதிரி தெரியுதே. அப்போ காட்டுப்பகுதியெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு ஊர் வந்துட்டுது. அந்த ஊர்ல விசாரிச்சுக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு வேகமா அங்க நடமாடிக்கிட்டு இருந்த அந்த 2 சாமிகளை பார்த்து, சாமிகளே, இது எந்த தேசம், எந்த ஊரு, எந்த ஸ்தலம் இது அப்படின்னாரு. உடனே அந்த 2 பேரும் விவசாய பெருமக்கள் தான். உம்மை பார்த்தா பிராமணாலா தெரியுது, நிமிர்ந்து பாரும், புண்ணிய கோடி விமானம் தெரியுதா? காஞ்சி வரராஜ பெருமாள் சன்னதி தெரியுதா? புண்ணிய கோடி விமானம் தெரிந்த பிறகுமா எந்த ஊருன்னு நீர் கேட்கிறீரு? ஊர் பேர் உமக்கு சொல்லணுமோ அப்படின்னு சொன்னதுதான் பார்த்தா ஸ்ரீ வரராஜ பெருமாளுடைய திருக்கோயில் கோபுரம் தெரியுது. ராமானுஜர் பதட்டம் நின்று ஏக்கத்துல தாரதாரையா கண்ணீர் விட்டு அவரால் புரிய முடியல. எத்தனை மாதமா நடந்தோம் அந்த விந்திய காட்டுக்கு, போற வழி எவ்வளவு கடினம், எத்தனை நாளா கடந்து எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சு அங்க போனோம். ஒரு நாள் முடியல, எப்படி இங்க வந்தோம்? தவற விட்டுட்டு அங்கிருந்து மதியம் புறப்பட்டாரு. சாயந்தரம் ராத்திரியானவர் அரச மரத்தில் வந்து படுத்தாங்க. விழிஞ்சு பார்த்தா காஞ்சிபுரம். அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டார். தன்னால மயக்கம் தெரிஞ்சது. அந்த கிணத்தை பார்த்தா, ஓஹோ, அந்த ஒரு நிமிஷம் நினைத்து பார்த்தார். வந்தது நம்மளை வழி நடத்தி கொண்டு வந்தது, வழித்துணையாக வந்தது வேடனும் வேடத்தையும் இல்லை, காஞ்சி வரராஜ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் தான் வந்தது. ஒரு மாத நடந்தாலும் நடக்க முடியாத அந்த வழி பயணம் ஒரு நாள் பொழுதுல முடிஞ்சிருக்குது. அதுவும் எந்த வருத்தமும் இல்லாம. என்று இந்த தீர்த்தத்தை தான் தாயார் கேட்டாங்களோ, இந்த தீர்த்தத்தில் தான் விடியட்டும், அந்த மதுரமான குளிர்ச்சியான மனமுள்ள தீர்த்தத்தை தருகிறேன்னு சொன்னாரோ என்று அந்த கிணத்தை பார்த்தார். அருகில் உள்ள அந்த அனுஷ்டான குளத்தில் தீர்த்தமாடினார். நேர வரராஜபெருமாள் சன்னதிக்கு போய் பேரலால முன்னால ஏங்கி ஏங்கி அழுதார். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் தவித்த தவிப்பு. காட்டுல திக்கு தெரியாமல் திகைத்த திகைப்பு. எங்க போவோம், அத்தனை கூட வந்து அழைச்சிட்டு வந்து அந்த பெரிய கருணை நினைத்து கண்ணீர் விட்டு அப்ப முடிவு பண்ணார். அந்த தீர்த்த கிணத்து, அந்த சாலை கிணத்து தீர்த்தத்தை பெருந்தேவி தாயார் விரும்பினார்கள். பேரலாளனும் தருகிறேன் என்று சொன்னார். அதனால் நித்தியப்படி தினசரி காலையில் சென்று அந்த அனுஷ்டான குணத்தில் தீர்த்தமாடி அனுஷ்டானத்தை முடித்துவிட்டு அந்த சாலை கிணத்திலிருந்து ஒரு குடம் தீர்த்தத்தை எடுத்து தம் தலை மீது வைத்துக் கொண்டு தினமும் காஞ்சி வரராஜ பெருமாள் திருமஞ்சன கைங்கரியத்துக்கு உதவி கொண்டே இருந்தார்.
இந்த வைபவத்தை எல்லாம் சுவாமி கந்தாடை அண்ணன் சுவாமி அவர்கள் அப்பாச்சியார் அண்ணாட்ட சொல்றார், இப்படி இப்படி பகவத் ராமானுஜர் இப்படி செய்தார். பின்னால் முதலியாண்டான் சுவாமிகளும் நம்முடைய மூதாதையராகிய முதலியாண்டான் சுவாமி செய்தார். அவருடைய திருப்பேரனார் கந்தாடை தோழப்பன் செய்தார். நான் இருக்கும் போதெல்லாம் அடியேன் செய்வேன். இங்கே தங்கியிருக்கிற பொழுது தினசரி இந்த சாலைக்கணத்தில் இந்த தீர்த்தம் எடுத்து வரதாஜலம் சாதிப்பேன். அடியேங்கள் திருவரங்கத்துக்கு புறப்பட்டதும் இந்த தீர்த்த கைங்கரியத்தை நீர் செய்யணும், நீர் விடாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த அப்பாச்சியார் அண்ணாவுக்கு சுவாமி கந்தாடை அண்ணன் சுவாமி அள்ளி சொல்ல, அப்படியே நிறைவேற்றுகிறேன், அப்படி நிறைவேற்றி சொல்ல. அப்படியாக அந்த கைங்கரியம் நடைபெற்றது. அப்புறம் திருக்கட்சியில் இருக்கக்கூடிய சுவாமி கந்தாடை அண்ணன் சுவாமிகளும் மற்ற அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவ சுவாமிகள்லாம் ஸ்ரீபெரும் புதூரில் சென்று பகவத் ராமானுஜரையும் சேவித்துக் கொண்டு அப்படியே திருவரங்கத்துக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்து கொண்டு புறப்படுவோம் என்று தீர்மானித்தார்கள். அப்படியே அத்திகிரி மலையில் ஏறி அந்த பேரர்களால் எம்பெருமானிடம் விண்ணப்பித்தார்கள். அடியேங்கள் பயணப்படுகிறோம் சுவாமி, ஸ்ரீபெரும்புதூர் சென்று பகவத் ராமானுஜரை சேவித்துவிட்டு அப்படியே திருவரங்கம் நோக்கி செல்கிற பொழுது வழியிலுள்ள திருப்பதியிலெல்லாம் திவ்யதேசம் சேவித்துக் கொண்டு செல்லலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம். அடியேங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய உடனே பேரலாளனும் அப்பொழுது பேரலாள சாமி ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னார். ரெண்டு வார்த்தை. ஜீயர் அண்ணன் சுவாமிக்கு, ஜீயருடைய அண்ணன் சுவாமிக்கும் பிரசாதம் கொடுக்கிறோம், அண்ணனுடைய ஜீர் சுவாமிக்கும் பிரசாதம் கொடுக்கிறோம். ஜீயருடைய அண்ணன் சுவாமிக்கும் பிரசாதம் தனியாக தருகிறோம். ஜீயருடைய அண்ணன் சுவாமி கந்தாடை அண்ணன் சுவாமி, அண்ணனுடைய ஜீயர் மணவாள மாமுனிகள், ஸ்ரீ மணவாள மாமுனிகள் அண்ணனுடைய ஜீயர் சுவாமி கந்தாடை அண்ணன் சுவாமி ஜீயருடைய அண்ணன். ரெண்டு சுவாமிகளுடைய திரு உள்ளம் ஆச்சாரிய சுவாமி மீது அண்ணன் சுவாமி இருக்கின்ற பற்று, தம்முடைய சிஷியராகிய அண்ணன் சுவாமி மீது மாமுனிகளுக்கு இருந்த பற்று காஞ்சி வரராஜ பெருமாள் அறிவார். அதனால் சொன்னார், ஜீயருடைய அண்ணன் சுவாமிக்கு தனியாக பிரசாதம் வழங்குகிறோம், அண்ணனுடைய ஜீர சுவாமிக்கு தனி பிரசாதம் வழங்குகிறோம், பெற்று செல்வீராக அப்படின்னார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே சாமி அண்ணன் சாமி பெற்ற சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லதானது. அப்படியே கட்சிக்கு வாய்த்தான் மண்டபத்தில் வந்து உட்கார்ந்துட்டு எப்பேற்பட்ட ஏற்றம் நமக்கு கிடைச்சது. சாமி மணவாளமானுடைய திருவடிகளை பற்றுனதுனால எப்பேற்பட்ட ஏற்றத்தை பெற்றோம் என்று உகந்திருந்தார்கள். அங்கு கூடியிருந்த எல்லா சுவாமிகளும் சந்தோஷப்பட்டார்கள். சுவாமி அண்ணன் சுவாமி அவர்களே, உமக்கு அற்புதமான திருநாமம்,
ஜீயரண்ணா. ஆச்சாரிய சுவாமிக்கு அற்புதமான திருநாமம் அண்ணன் ஜீயர். வரராஜபெருமாளை சாதிச்சிட்டார். எல்லோரும் சந்தோஷப்பட்டு அங்கிருந்து ஸ்ரீபெரும்புதூர் பகவத் ராமானுஜரை சேவிப்பதற்கும் தயாரானார்கள். அப்படி தயாராகி நிற்கிற பொழுது திருவரங்கத்திலிருந்து சுவாமி மணவாள மாமனிலிருந்து ஒரு சிறிமுகம் வருகிறது, ஒரு ஓலை வருகிறது. வந்தவர் அண்ணன் சுவாமியை சேவித்துக் கொண்டு கையிலே சாதித்தார். அந்த சிறிமுகத்தை பிரித்து பார்த்தா, நெடுநாள் ஆகிவிட்டது, உடனே வருக. நெடுநாள் ஆகிவிட்டது, உடனே வருக என்பதை படித்த உடனேயே அண்ணன் சுவாமி அந்த இடத்திலிருந்து திருவரங்கத்தை நோக்கி பயணப்படுகிறார்கள். ஸ்ரீபெரும்புதூர் செல்லவில்லை. ஸ்ரீபெரும்புதூர் போய் ராமானுஜரை சேவிச்சிட்டும் போலாம். மாமுனிகள் ஒன்றும் சொல்லப்படுறது இல்லை. உடையவரை சேவித்து வந்தீரோன்னா கேட்பார். மணவாள மாமுனிகள் உன் கடிதம் வந்துச்சு, அப்படியே பெற்றோம், ஸ்ரீபெரும்புதூர் போய் ராமானுஜரை சேவிச்சுட்டு வந்தோன்னு சொன்னாலும் அவர் உகப்பார். ஆனா சிஷியராகி இவர் உகக்கல. இவர் எப்போ உடனே வருகன்னு சொல்லிட்டாரோ அந்த சனத்திலே புறப்படணும். ஒரு சத்சிஷியன் அப்படித்தான் இருப்பான், காரணங்களை சொல்ல மாட்டான். அது அப்படி ஆயிட்டு, இது இப்படி ஆயிட்ட. உடனே வருகின உடனே பகவத் ராமானுஜரை சேவிக்காமல் இது நாள் வரை ராமானுஜரை சுவாமி அண்ணன் சுவாமி சேவிச்சதில்லை, ஸ்ரீபெரும்புதூர் போனதில்லை. ஏன்? அவர் திருவரங்கத்தை விட்டு முதலாக வெளிவந்ததே இப்பந்தானே. அதற்கு முந்தி 2 காவிரியை தாண்ட மாட்டார. மாமுனிகளுடைய திருவுள்ளத்துக்கு ஏற்ப வந்தார். அதனால தங்களுக்கு தங்களுடைய ஆச்சாரிய சுவாமியிட்ட கட்டளை தான் பிரதானமே தவிர அதுக்கு பிறகுதான் மற்ற காரியங்கள் எல்லாம். அப்படின்னுட்டு ஸ்ரீபெரும்புதூருக்கு போகாமல் எம்பெருமானாரை சேவிக்காமல் நேரடியாக திருவரங்கத்தை நோக்கி பயணப்படுகிறார்கள். எப்பேற்பட்ட ஆச்சாரியனுக்கு பரதந்திரனாயிருத்தல், பாரதந்திரியம்ங்கிற பண்பு முழுமை அண்ணன் சுவாமி பிரகாசிச்சது. அவரோடு சேர்ந்து எல்லாரும் புறப்பட்டு வந்தாங்க. யாருக்காவது நூற்றுக்கணக்கான பேர் போயிருக்கிறாங்க. ஒரு சுவாமிக்காவது வந்துட்டோம்ல ஸ்ரீபெரும்புதூர்ல போய் சேவிச்சுட்டு போயிருமே இல்லை. எல்லா சுவாமிகளுக்கும் ஒரே முடிவு, நம்முடைய ஆச்சாரிய சுவாமி உடனே வருகன்னு சொல்லியாச்சு. இனி எந்த திவ்யதேசமாக இருந்தாலும் சரிதான், அந்த கட்டளை தான் பிரதானமே தவிர மற்றவை அல்ல என்று எல்லோரும் ஒரே முகமாக புறப்பட்டு வருகிறார்கள். அப்படி அப்புறம் இடையில எந்த திவ்யதேசமும் போகல. ஏன்னா உடனே வருக. வடகாவேரிக்கு வந்தார்கள். தீர்த்தமாடி திருமண்காப்பலை ஏல பண்ணிவிட்டு, எப்பொழுதுமே நம்முடைய ஆச்சாரியருடைய அனுஷ்டானம் அதெல்லாம். திருவரங்கத்துக்கு வரணும்னாலே தீர்த்தமாடி திருமணம் வச்சு தான் வருவாங்க. வடகாவிரி தான் நாஞ்சதான், தென்காவிரி தான் நாஞ்சதான், திருமாளிகைக்குள்ள போய்த்தான் அதெல்லாம் கிடையாது. அது குரு பரம்பரை நமக்கு தெளிவாக நமக்கு காட்டுகிறது. இப்போ வடக்கிருந்து வருகிறார்கள். தாயார் சன்னதிக்கு நேர போவாங்க. தாயார் சன்னதி இருக்கிடம் உத்தர வீதி.
எப்பொழுதுமே பிரதட்சணமா தான் போவாங்க, அப்பிரதட்சணமா போகவே மாட்டாங்க. அப்போ நேர போய் யாரை சேவிப்பாங்க? தங்களுடைய ஆச்சாரிய சாமி தான் சேவிப்பாங்க. அப்படியே அந்த அண்ணன் சாமி உட்பட எல்லாரும் தாயார் சன்னதி முன்னா வந்துட்டாங்க. அந்த உத்திரவீதிக்கு வந்துட்டாங்க. உத்திரவீதியிலிருந்து புறப்படுகிறார்கள். அப்படியே பிரதட்சணமா கீழ உத்திரவீதி நோக்கி வந்து அங்கிருந்து கீழ உத்திரவீதி தெற்கு நோக்கி வந்தால் முதலாவதாக அண்ணன் சாமி திருமாளிகை வந்துடும். அதுக்கு அடுத்து தான் சாமியுடைய திருமடம் வரும். இப்போ அண்ணன் சாமி எங்க போவாரு? தம்முடைய திருமாளியை தாண்டி ஸ்ரீ மணவாள மாமி எழுந்திருக்கு அந்த மடத்துல போய் சேவிச்சுட்டு தான் இங்க வருவார், திரும்பி வருவார். ஆனா சாய் மணவாள மாமனிகள் என்ன செய்தார்னா, நேரடியாக சுவாமி அண்ணன் சுவாமியையும் மற்ற தம்முடைய சிஷியர்களையும் எதிர்பார்த்திருப்பது போல அண்ணன் சுவாமி திருமாளிகைக்கே வந்துட்டார். ஆச்சாரிய சுவாமி இருக்கிற இடத்துக்கு தான் சிஷிய கோடிகள் போகணும். தம்முடைய சிஷியர்கள் வருகிறதை எதிர்பார்த்து அண்ணன் சுவாமி திருமாளிகைக்கே சுவாமி மணவாள மாமி வந்துட்டார். எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. அப்படியே அண்ணன் சுவாமி உட்பட எல்லாரும் வந்து மடத்தை நோக்குகிற பொழுது, மடத்தை நோக்கி பயணப்படணும். அப்பொழுது அங்கிருந்தவங்க சொன்னாங்க, சுவாமி நம்முடைய ஆச்சாரிய சுவாமி மணவாள மாமனிகள் இங்கதான் எழுதியிருக்காரு சுவாமி, இங்கதான் எழுதியிருக்காரு சுவாமின்னு சொன்ன உடனே மாமனிகள் அங்கே ஏறியிருக்கிறார். அப்படித்தான் அவர் அங்கிருந்து வட உத்திரவீதி கீழே உத்திரவீதியில வடபக்கம் இருந்து தென் திசை நோக்கி பார்த்து கொண்டே வருகிறார். வர்ற வழியில் இவரை திருமாளிகை இருக்கு. திருமாளிகை பார்க்கல, மாமுனிகளுடைய அந்த மடம் தெரிதான் தான் பார்த்து வர வந்தார். தம்முடைய திருமாளிகை முன்னால் இருக்கக்கூடிய சாமி தெரியல, மடம் தெரியுது. சாமி இங்க ஏழி இருக்காருன்னு உடனே சாமின்னு போய் மணவாள மாமனி திருவடிகளில் விழுந்து ஆசுதீர விழுந்து சேவித்தார். மாமுனிகளும் அப்படியே இந்த பிரிவதற்குள்ள சிஷியர் இல்லையே, பிரிவு தாங்க முடியாமத்தானா உடனே புறப்பட்டு வாரும்னு சொன்னார். உடனே இரு கைகளும் தூக்கி எடுத்து மார்போட அணைத்துக் கொண்டு ஆற்றாமையினால மாமுனிகளுடைய திருக்கண்களிலும் கண்ணீர் சொட்டிச்சு. இவருக்கு இருந்தது. எல்லாரும் பார்த்து அந்த காட்சியை பார்த்தவங்களெல்லாம் ஆனந்த கண்ணீர். அப்படியே எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணார்கள். அதன் பிறகு எல்லாரும் சேர்ந்து மாமுனிகளை அப்படி மடத்துல கொண்டு விட்டு வந்தாங்க. இந்த கோஷ்டியோடு யார் வருகிறார்னு சொன்னா, வடதேசங்களை சேவிக்க முடியலேன்னு கவலைப்பட்டார்கள். அப்போ ராமானுஜதாசர்ங்கிற சுவாமி அடியன் போயிட்டு வாரோம்னு புறப்பட்டார். அவர் தனியா போகக்கூடாது என்பதற்காக வேண்டி இளையாழ்வார் பிள்ளை சுவாமியை துணைக்கு அனுப்பினார். இளையாழ்வார் பிள்ளை சுவாமிகளிடம் தம்முடைய திருப்பாதுகை கொடுத்தார். இந்த ராமானுஜதாஸ் சுவாமியிடம் உத்திரியத்தை கொடுத்தார்.
இவர்கள் பல இடங்களுக்கு சென்று பத்ரிநாத்துக்கு சென்றார்கள். ஆனால் பத்ரிநாத்தில் இந்த ராமானுஜதாசர் சாமி தங்கிட்டார். அயோத்தியா ராமானுஜதாசரும் இந்த இளையாழ்வார் பிள்ளை சாமியுமாக மணவாள மாமலை செய்விப்பதற்காக வேண்டி புறப்பட்டு வந்தார்கள். ஆனால் திருவேங்கடத்தில் அயோத்தியர் ராமானுஜதாசர் சாமி திருவேங்கடமுடையான் கைங்கரியத்தை கொடுத்து தங்க வைத்து விட்டார்கள். இப்போ அண்ணன் சுவாமிகள் அங்க வந்த சமயத்தில் இந்த பத்ரிநாத்தில் இருந்த ராமானுஜதாசர் சாமியும் இங்க வந்துட்டார். வந்து அண்ணன் சாமியை சேவித்தார். இதெல்லாம் சொன்னோம். அப்படியே அயோத்தி ராமானுஜதாசரிடமும் பத்ரிநாத் சூட்சமாக கைங்க நடைபெற்றது. ஓம் சார்பாக ஒரு நியமித்து விட்டோம்னு சொல்லி நீவீர் மாமுனியிடம் பஞ்சசம்ஸ்காரம் செய்வது சிறப்பு, ரெட்டிப்பு சிறப்பு. அவருடைய சிஷியராகிய கந்தாடை அண்ணன் சுவாமியிடம் என்று சொல்ல அவரும் சரி என்று சொல்லி இவரிடம் பஞ்சசாமம் செய்து கொண்டார்கள். இப்போ அண்ணன் சாமி புறப்பட்டு திருவரங்கம் வருகிற பொழுது அந்த ராமானுஜதாசர் சுவாமியும் அந்த உத்திரியத்தோடு வடநாட்டு பிரசாதத்தோடு தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வடநாட்டு பிரசாதத்தோடு வரும்போது எறும்பிக்கு வருகிற பொழுது எறும்பியப்பா சுவாமியுடைய திருத்தகப்பனார் தம்முடைய மகனுக்கு எறும்பியப்பா சாமிக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதினார். வயோதிகம் ஆகிவிட்டது, உம்முடைய வரவை எதிர்பார்த்திருக்கிறேன் என்று தம்முடைய திருமகனாகிய எறும்பியப்பா சாமிக்கு ஒரு கடிதம் எழுதி அதை இந்த ராமானுஜதாசர் தான் அவர் கொடுத்தார். இப்போ அந்த ராமானுஜதாசர் அந்த கடிதத்தோடும் வடநாட்டு பிரசாதத்தோடும் அண்ணன் சாமி கூட இங்கே வந்தாச்சு. இப்போ எல்லாரும் மணவாள மாமலை அவர் மடத்தில் ஏலம் பண்ணாங்க. அங்கே வந்த பிறகு திருமலையாழ்வார் காலச்சவ கூடத்தில் ஏறி இருக்கும்போது எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அந்த ராமானுஜதாசன் கீழே விழுந்து அடியேன் ராமானுஜதாசன் என்று சேவிக்கவும் அங்கிருந்து மாமுனிகள் ஆர்வம் பொங்க அபிமானம் பூரிக்க. ஏன்னா ஒவ்வொரு நாள் அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒருவர் பத்ரிநாத்தில் இருக்கிறாரே, எமக்காக போனவர் அவர் அங்க இருக்கிறாரே, அவர் எப்படி இருக்காரோ தவிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ அவரை பார்த்த உடனே ஆர்வத்தோடு அந்த பாசம் பொங்க அப்படியே கீழே விழுந்து எழுந்திருக்கல. நம்ம சம்பிரதாயத்தில் தண்டன் சமர்ப்பித்தால் நாம எழுந்திருக்க கூடாது, ஆச்சாரிய சாமி உத்தரவிடணும், எழுந்திரும்னு சொன்னாத்தான் எழுந்திருக்கணும். மறு உத்தரவு வருவரை சேவித்துக் கொண்டே இருக்கணும். அப்படியே சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனே ஸ்ரீ மணவாள மாமுனிகள் தம்முடைய வலது திருவடியை எடுத்து கீழே விழுந்து சேவித்துக் கொண்டிருக்கூடிய அந்த ராமானுஜதாசருடைய திருத்தலையில் வைக்கிறார். இதெல்லாம் கிடைக்காது. ஸ்ரீ மணவாள மாமுனிகள் தம்முடைய திருவடிய அவருடைய திருத்தலையில் வைத்து, உமக்கு என்ன வேண்டும் சுவாமி, உமக்கு என்ன வேண்டும் சுவாமி அப்படின்னு மாமுனிகள் கேட்கிறார். உற்றேன் உகந்து பணி செய்தேன், உன் பாதம் பெற்றேன், ஈதே இன்னும் வேண்டுவது எந்தாய். இதை விட என்ன?
ஆச்சாரியசாமியுடைய திருவடியை விட இன்னொன்று உண்டா? உபய விபூதியிலும் கிடையாது. உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட கேள்விக்கு அந்த சிஷ்யர் என்ன பதில் சொன்னார்? உற்றேன், உகந்து பணி செய்தேன், உன் பாதம் பெற்றேன், இதே இன்னும் வேண்டுவது எந்தாய். இதுதான பெறுவதற்கரிய மகா பேரு. எப்பேற்பட்ட இடம் அந்த சுவாமி கிடைச்சிட்டு. அப்படியே அவரை தூக்கி எடுத்து தழுவி தம்முடைய திருக்கரத்தால தடவி கொடுத்து எமக்காக 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 எங்கெங்கெல்லாம் போய் அடியனுடைய வருத்தத்தை, ஆவலை, ஏக்கத்தை தீர்த்து தனித்து விட்டீர் சுவாமி என்ற ஆர்வத்திலும் பாசத்திலும் தம்முடைய சிஷியரை தடவி கொடுத்து, பேர மெலிந்தேரே, ரொம்ப மெலிந்து போய்விட்டீரே சுவாமி அப்படின்னு சொல்லி தாம் பெற்ற திருமகன் ரொம்ப காலம் கழித்து வந்தான். அந்த மகன் எப்படி வந்தாலும் சரிதான், மெலிந்து விட்டாய் என்று தான் தாப்பனும் தாயும் பேணுவார்கள். அந்த பாசத்துல தான் மகனும் தகப்பனை பார்ப்பான். மெலிந்துட்டே சுவாமி அப்படின்னு பார்க்கிறாங்க, எல்லாரும் பார்க்கிறாங்க. இந்த பாக்கியம் நமக்கு கூடாம போயிட்டுதே. இருந்தவங்கெல்லாம் இந்த பாக்கியம், இந்த கயிறு செல்லும் நமக்கு கூடலையே என்று ஆசைதீர தழுவி அந்த கொண்டு வந்த வடநாளிலிருந்து கொண்டு வந்த எல்லா அபய கலசங்கள், பிரசாதங்கள் எல்லாத்தையும் சமர்ப்பிக்க சாமி ஒவ்வொன்றா கேட்டு இது துவாரகாதீசன் பிரசாதமா, இது பிருந்தாவன நாயகன் பிரசாதமா, இது மதுராபுரி நாயகன் பிரசாதமா, இது கோகுலத்தீசன் பிரசாதமா, இது அயோத்தீசன் பிரசாதமா, இது கண்டமன்னன் கடிநகர் எம்பெருமான் பிரசாதமா, இது நைமிசாரணித்து எந்தாய் பிரசாதமா, தடஞ்சொனை பிருதி எம்பெருமான் எங்க இருக்காரு? மானேஸ்வரர் ஏரியில் இருக்கிற பக்கம் இருக்கிறாரு. தடஞ்சொனை பிருதி எம்பெருமான் பிரசாதமா, பதிநாராயணன் பிரசாதமா என்று ஒன்றொன்றா எடுத்து சமர்ப்பிக்க அவர் தம்முடைய திருத்தோளிலும் திருக்கண்களிலும் திருமார்பிலும் சமர்ப்பித்து அங்க இருக்க சிஷியர்களுக்கெல்லாம் கொடுத்தார்கள். தாமும் பெற்றார். எல்லோரும் எல்லாரையும் தாமும் பெற்றதை அந்த பிரசாதங்களை எல்லோருக்கும் கொடுத்து எல்லோரும் பெரும்படியாக செய்தார்கள். சுவாமி மணவாள மாமுனிகள் பூர்ணமான ஆனந்தத்தை பெறுவதற்கரிய அந்த பெரு ஏற்றத்தை பரமபதத்திலும் கிடைக்காத பெருந்திவத்தில் பேரின்பம் பெருகவும் பெற்றோமே என்ற வார்த்தையை எல்லோரும் அனுபவித்தார்கள் என்ற அளவில் இன்றைய காலட்சேபத்தை நிறைவு செய்கிறோம். அதி ஆச்சரியமான காலட்சேபம் இது. நம்முடைய பாவத்தை எல்லாம் போக்கக்கூடியது.
சொர்வ ஞானத்தை வரவழைக்கக்கூடியது இது. இந்த சொர்வத்துக்கே உரித்தான ஞானத்தை பெற்று தரக்கூடிய வைபவம் இந்த மணவாள மாமுனியுடைய வைபவம். கிடப்பதற்கரிய மகா உன்னதமாகிய சுவாமி மணவாள மாமுனியுடைய வைபவத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் பாக்கியவான்கள். இப்பிறவியில் பிறவி பயனை பெற்ற தன்மையில் நீங்கள் தேர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது சத்தியமான வார்த்தை என்று சொல்லிக்கொண்டு நீங்களும் பெற்ற இந்த பெரும்பேற்றை உங்களுடைய சொந்த பந்தங்களை அடைய செய்யுங்கள். உங்களுடைய அபிமானத்தை பெற்றவர்களெல்லாம் அடைய செய்யுங்கள். இதைவிட ஒரு நன்மையான காரியத்தை அவர்களுக்கு நீங்கள் செய்ய முடியாது. ஸ்ரீ பரகாலன் ராமானுஜதாசன் என்று சொல்லக்கூடிய முகநூலிலும் நீங்கள் அறியலாம். யூடியூப்பிலும் ஸ்ரீ பரகாலன் ராமானுஜதாசன் என்று டைப் செய்தால் அங்கும் இதுவரை வரை நடந்த அத்தனை காலட்சேபத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். அத்தனையும் அறிந்து உய்வடியும்படியாக பிரார்த்தனை செய்து கொண்டு ஸ்ரீராமகிருஷ்ணன் தத்வோத்திரன் தத்வாத கமலாச்சரியம் ஸ்ரீசைலநாதனையும் ஸ்ரீராமகிருஷ்ணன் குடும்பஜே. நாளைக்கு ஒருவரை சேவிப்போம் சுவாமி.